வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு தமிழ் பாடத்திட்டம் இயல் 5 தலைப்பு இரட்சணிய மனோகரம். கடந்த வகுப்பிலே நாம் என்ன தலைப்பு கண்டிருந்தோம் என்று நினைவிருக்கிறதா? இரட்சணிய யாத்திரிகம் என்ற நூலை பற்றிய கருத்துக்களை கண்டிருந்தோம். இரட்சணிய யாத்திரிகம் அந்த சொல்லினுடைய பொருள் என்ன, அதன் ஆசிரியர் H.A. கிருஷ்ணபிள்ளை அவரை பற்றிய குறிப்பு என்ன, அந்த இரட்சணிய யாத்திரிகத்தினுடைய மூல நூல் எது, அதனுடைய பாடல் பகுதிகள், பிரிவுகள், வகுப்புகள் எத்தகையது, அந்த நூல் தரும் பொருள், கதை பகுதியினுடைய சுருக்கம், இது என்னென்ன, எந்த காலகட்டத்தில் இந்த நூல் வெளிவந்தது, எவ்வாறு வெளிவந்தது போன்ற தகவல்களை கடந்த வகுப்பிலே கண்டிருந்தோம். இன்றைய வகுப்பிலே இரட்சணிய மனோகரம் என்ற நூலினுடைய ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, மேலும் ஒரு சில படைப்புகளாக இந்த ஆசிரியருடைய படைப்புகளை காண இருக்கிறோம். முதலாவது கிறித்துவ கம்பர் ஹென்றி ஆல்ஃபிரட் கிருஷ்ணபிள்ளை, H.A. கிருஷ்ணபிள்ளை, ஏப்ரல் 23, 1827, பிப்ரவரி 3, 1990. ஆக எந்த காலகட்டத்திலிருந்து எந்த காலம் வரை? ஏப்ரல் 23, 27 பிறந்தவர், பிப்ரவரி 3, 1900 அந்த ஆண்டுக்கு உட்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தவர். ஒரு கிறித்துவ தமிழறிஞர். இவர் புலவராகவும் ஆசிரியராகவும் வாழ்ந்திருக்கிறார். ஹென்றி ஆல்ஃபிரட் என்ற பெயர்களின் சுருக்கமே H.A. என்பது ஆகும். தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய இவரது படைப்புகள் போற்றி திருவாருகள், இரட்சணிய யாத்திரிகம், இரட்சணிய மனோகரம் போன்றவையாக இருக்கின்றன. இவர் எழுதியனவாக சொல்லப்பெறும் இரட்சணிய குறள், இரட்சணிய பாலபோதனை என்பன இப்போது நமக்கு கிடைத்தில. இரட்சணிய மனோகரத்தினுடைய பெரும் பகுதி இரட்சணிய யாத்திரிகத்திலிருந்து எடுத்து தொகுக்க பெற்றது ஆகும். இவரை கிறித்துவ கம்பர் என்று அழைப்பர். ஆக இந்த நூலினுடைய பெரும் பகுதி இரட்சணிய யாத்திரிகத்திலிருந்து எடுத்து தொகுக்கப்பட்டது என்பது கவனிக்கத்தக்கது. மேலும் கிருஷ்ணபிள்ளை தென் தமிழகத்தினுடைய திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி என்னும் ஊரில் பிறந்தவர். இவர் வேளாளர் குலத்தவர், வைணவ சமயத்தவராகத்தான் இவர் பிறந்திருந்திருக்கிறார். இவரது பெற்றோர் சங்கரநாராயண பிள்ளை, தெய்வநாயகி அம்மையார். ஆக இவரது பெற்றோர் யார் யார் என்ற தகவல் முக்கியமானது. கிருஷ்ணபிள்ளை இளமையிலேயே தமிழில் உள்ள நீதி நூல்களையும் சமய நூல்களையும் அக்கால முறைப்படி குலவித்தையாக நன்கு கற்றறிந்தார். இந்த நூலினுடைய ஒரு சில குறிப்புகளாக, ஹென்றி ஆல்ஃபிரட் கிருஷ்ணபிள்ளை இயற்றிய இரட்சணிய மனோகரம் 566 பாடல்கள் கொண்ட கிறித்துவ பக்தி நூலாகும். இது ஒரு தனி கதை பாடல் கிடையாது, தனித்த பாடல்களாக, தனிப்பாடல்களுடைய தொகுதியாக இருக்கக்கூடிய பக்தி நூலாகும். இது பாலிய பிரார்த்தனை, அனுபூதி மற்றும் சந்நிதி முறை போன்ற பக்தி பாக்களை உள்ளடக்கியது. இது இயேசு கிறித்துவின் மகிமை, சிலுவை பாடுகள் மற்றும் ஆன்ம மீட்பு குறித்து பாடும் இனிய தேவார பாடல்கள் அடங்கிய ஒரு பக்தி நூல். இது மனதிற்கு இதமளிக்கும் வகையில் இறைவனை போற்றி பாடும் பக்தி பாடல்களுடைய தொகுப்பாக இது இருக்கிறது. இந்த நூலுடைய பொருளாக இரட்சணியம் என்றால் இரட்சிப்பு அல்லது விடுதலை என்று பொருள். மனோகரம் என்றால் மனதிற்கு இதமானது, அழகியது என்று பொருள் தருகிறது. மைய பொருளாக இயேசு கிறிஸ்து மனித குல மீட்பிற்காக சிலுவையில் பட்ட பாடுகள், அவரது அன்பின் பெருமை மற்றும் ஆத்துமாக்கள் அவரிடம் அடைக்கலம் புகுந்து நித்திய ஜீவனை பெறுதல் ஆகியவை இந்த நூலினுடைய மைய பொருளாக இருக்கின்றன. சிலுவையில் பட்ட பாடு, அவரது அன்பின் பெருமை, ஆத்மாக்கள் அவரிடம் அடைக்கலம் புகுந்து நித்திய ஜீவனை பெறுதல், இவையே இந்த நூலுடைய மைய பொருளாக இருக்க காணலாம். பக்தி பாசுரங்கள். இந்த நூல் இறைவனை போற்றும் தேவார பாடல்கள் போன்ற பாசுரங்களை கொண்டு பக்தர்களின் உள்ளத்தை நெகிழ்விக்கும் பக்தி உணர்வை வெளிப்படுத்துகிறது.
இரட்சணிய யாத்திரிகத்துடன் இது தொடர்புடையதாக இருக்கிறது. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படும் எச். ஏ. கிருஷ்ணபிள்ளையின் புகழ்பெற்ற இரட்சணிய யாத்திரிகம் காப்பியத்தினுடைய பாடுபொருளோடு தொடர்புடைய இறைவனை புகழ்ந்து பாடும் தனிப்பாடலுடைய தொகுப்பு இது. அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே சிறந்த தமிழ் புலவராக விளங்கிய திருப்பார்கடல் நாதன் கவிராயரிடம் நன்னூலை முறையாக பாடங்கேட்டு அறிந்திருந்திருக்கிறார். ஆக இவருக்கு ஆசிரியராக விளங்கியவர் யார் என்ற ஒரு வினா வரும்போது திருப்பார்கடல் நாதன் கவிராயர், அதனை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அக்காலகட்டத்தில் நெல்லை சீமையில் பல கிறித்துவ சங்கங்கள் சிறந்த முறையில் சமயத்தொண்டு செய்து கொண்டிருந்தன. அவ்வாறு வேத விளக்க சங்கத்தின் சார்பாக கால்டுவெல் தொண்டு புரிந்து வந்தார். கிறித்துவ அச்சகங்களின் ஆதரவில் பல ஊர்களில் பள்ளிக்கூடங்கள் அமைக்கப்பட்டன. சாயர்புரம் என்ற சிற்றூரில் போப்பையர் ஒரு கல்லூரி அமைத்து நடத்தி வந்தார். இதுவும் முக்கியமான பகுதி. எந்த ஊரிலே போப் ஐயர் அவர்கள் ஒரு கல்லூரி நடத்தி வந்தார் என்பது வினாவாக வர வாய்ப்பிருக்கிறது. அவர் ஆங்கில நாட்டுக்கு இளைப்பாற சென்றபோது, போப்பையர் அவர்கள் ஆங்கில நாட்டுக்கு இளைப்பாற சென்றபோது அக்கல்லூரிக்கு தமிழ் புலமை வாய்ந்த நல்லாசிரியர் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு கால்டுவெல் ஐயரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்பதவிக்கு விண்ணப்பம் செய்த மூவருள் ஒருவர் கிருஷ்ணபிள்ளை. அப்போது அவருக்கு வயது 25 இருந்தது. தமிழ் இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் போதிய அறிவு பெற்று தகுதி வாய்ந்தவராக இருந்த கிருஷ்ணபிள்ளையை கால்டுவெல் ஐயர் தேர்ந்தெடுத்து சாயர்புர கல்லூரியிலுடைய தமிழாசிரியராக நியமித்திருக்கிறார். சாயர்புரத்தில் வேலையேற்று ஆசிரியர் பணி செய்து வரும்பொழுது கிருஷ்ணபிள்ளையின் வைணவ சமய பற்று மெல்ல மெல்ல தளர்வுற்றது. ஏற்கனவே இவரது உறவினர் சிலர் கிறித்தவ சமயத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தனர். அவர்கள் அதன் செம்மையை அடிக்கடி இவரிடம் எடுத்துரைப்பாராயினர். அந்த நிலையில் கிருஷ்ணபிள்ளை கிறித்துவ நூல்களை கற்கத் தொடங்கினார். இதனால் கிறித்துவ சமயத்தினுடைய மீது பற்று கொண்டவராக இவர் மாறிவிட்டார். இதனைத் தொடர்ந்து தமது 30ஆம் வயதில் சென்னையிலுள்ள மயிலை தேவாலயத்தில் இவர் ஞானஸ்நானம் பெற்று கிறித்துவ சமயத்தை ஏற்றுக்கொண்டார். கிறித்துவ சமய சார்பான சிறந்த நூல்களை, இலக்கியங்களை படைத்த இவர் தம் 73ஆம் வயதில் மறைந்தார். இவரது படைப்புகளாக இருக்கக்கூடிய நூல்கள் போற்றி திருவருகள், இரட்சணிய யாத்திரிகம், இரட்சணிய மனோகரம், இரட்சணிய குறள், இரட்சணிய பாலா என்ற இந்த படைப்புகளே இவரது நூல்களாக இருக்கின்றன. இதனை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுதல் நல்லது. ஆக இன்றைய வகுப்பில் நாம் கண்ட இந்த தலைப்புகள் அடிப்படையில் ஒரு சில வினாக்கள். எச். ஏ. கிருஷ்ணபிள்ளை இயற்றிய நூல்களுள் தற்போது கிடைக்காத நூல்கள் எத்தனை? கிருஷ்ணபிள்ளை அவர்கள் இயற்றிய நூல்களுள் தற்பொழுது கிடைக்காத நூல்கள். சரியான பதில் 2. எச். ஏ. கிருஷ்ணபிள்ளை எந்த ஊரில் பிறந்தவர்? எந்த ஊரை சார்ந்தவர் இவர்? சரியான பதில் திருநெல்வேலி. திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி என்னும் ஊரில் பிறந்தவர் தானே இவர். எச். ஏ. கிருஷ்ணபிள்ளை நன்னூலை முறையாக யாரிடம் பாடம் கேட்டு அறிந்திருந்தார்? யாரிடம் கற்றார்? இவருடைய குரு யார் என்ற வினாக்கள். சரியான பதில் திருப்பார்கடல் நாதன் கவிராயர். சாயர்புரம் என்ற சிற்றூரில் கல்லூரி அமைத்து நடத்தி வந்தவர் யார்? சாயர்புரம் என்ற சிற்றூரில், அந்த சிறிய ஊரிலே கல்லூரி அமைத்து நடத்தி வந்தவர் யார்? போப் ஐயர். எச். ஏ. கிருஷ்ணபிள்ளை சென்னையில் உள்ள மயிலை தேவாலயத்தில் ஞானஸ்நானம் பெற்று கிறித்துவ சமயத்தை அவர் தழுவிய போது அவரது வயது என்ன? எந்த வயதில் அவர் கிறித்துவ சமயம் சார்ந்தார், கிறித்துவ மதத்திற்கு மாறினார் என்பது வினா. சரியான பதில் 30வது வயதில் மாறினார். ஆக இந்த நூலிலே நாம் இதுவரையில் ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு,
அவரது ஒரு சில படைப்புகளைப் பற்றி இந்த வகுப்பிலே நாம் கண்டிருந்தோம். மீண்டும் அடுத்த வகுப்பிலே இயேசு காவியம் என்ற தலைப்பிலே சந்திப்போம். அதுவரையில் நன்றி.